வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11/2/2023 ஃபோர்நூன் செக்ஷனில் நடந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துருவோம். இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட டேஸ் கட்டுப்படுத்துகிறது. மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். சரியா? தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்த செகண்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது டேஸ் ஆகும். மாறுபட்ட சிந்தனை. சரியா? இந்த கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது மாறுபட்ட சிந்தனை ஆகும். டேஸ் சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையியல் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. சரியா? அதாவது இதுக்கு ஆன்சர் குழந்தைகளின் உணர்வு. இந்த குழந்தைகளின் உணர்வு சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையியல் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. சரி, அடுத்தது 4வது கொஸ்டின். ஒரு குமர பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது மடைமாற்றம் ஆகும். ஒரு குமர பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது டேஸ் ஆகும். மடைமாற்றம். அடுத்த 5வது கொஸ்டின். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் டேஸ் ஆவார். ஜி.டி. ஆல்பர்ட். சரியா? ஜி.டி. ஆல்பர்ட். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் ஜி.டி. ஆல்பர்ட் ஆவார். அடுத்த 6வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். சரியா? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். அடுத்து 7வது கொஸ்டின். படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது? குறிசாரா பொருள் அப்படின்னா படம் கட்டமைப்பு. சரியா? படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் அப்படின்னம்னா படம் கட்டமைப்பு. அடுத்தது 8வது கொஸ்டின். அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையில் கீழ் வகைப்படுத்துகிறது? ஆளுமை கோளாறு. சரியா? போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆளுமை கோளாறு. அடுத்தது 9வது கொஸ்டின். முழுமை அடைந்த செயலை காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது டேஸ் விளைவு என அழைக்கப்படுகிறது. ஜிகார்னிக் விளைவு. முழுமையடைந்த செயலை காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது ஜிகார்னிக் விளைவு. ரைட். அடுத்தது 10வது கொஸ்டின். யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பு இல்லாதவர்? சரியா? தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்சன். அதாவது ஹெப்பு, மார்பி, ப்ரூனர் இவங்க எல்லாமே அந்த இதுக்கு தொடர்புடையவர்கள். ஆனால் இதில் எப்படி கேட்குறாங்கன்னா யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் சிம்சன். அடுத்தது 11வது கொஸ்டின். டேஸ் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை. அடையாள சாதனை என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை. அடுத்து 12வது கொஸ்டின். வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது? விளைவு விதி தான் வலியுறுத்தும். வலுவூட்ட கற்றலின் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது அப்படின்னா விளைவு விதி. அடுத்து 13வது கொஸ்டின். நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியா? எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுப்படுத்தப்பட்ட மாறி என்று அழைக்கப்படுகிறது. நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறியில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 14. தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டேஸ் வளர்ச்சி நிலையில் அடங்கும். தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது இந்த பின் குழந்தை மற்றும் குமரப்பருவம் வளர்ச்சி நிலையில் அடங்கும். சரியா? ஆன்சர் இந்த பின் குழந்தை மற்றும் குமரப்பருவம் அந்த வளர்ச்சி நிலையில் தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 15. மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையான தொடர்பு வலியுறுத்துகிறது?
மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையேயான தொடர்பை வலியுறுத்துகிறது? ஆன்சர் இந்த குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். சரியா, இவருடைய படிநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 நிலைகள் சொல்லியிருப்பார். ரைட்டா, மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு 7. மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையே தொடர்புடைய வலியுறுத்துகிறது? இந்த குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். சரி, அடுத்து 16வது கொஸ்டின். ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? அகநோக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் அகநோக்கு என்று அழைக்கப்படுகிறது. 17வது கொஸ்டின். ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை டேஸ் கவனம் எனப்படும்? அதாவது தன்னார்வலர். சரியா, ஆன்சர் தன்னார்வலர். ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை தன்னார்வலர் கவனம் என அழைக்கப்படும். சரியா, அடுத்தது 18வது கொஸ்டின். டேஸ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது? முன் குழந்தை பருவம். முன் குழந்தை பருவம் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது. சரி, அடுத்து 19. கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பாறு குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? அதாவது அடலசன்ஸ் பீரியட் தான். சரியா, அந்த குமரப்பருவம். இந்த குமரப்பருவத்தில் தான் ஒப்பாறு குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவம். சரியா, அடுத்தது 20. கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்? எது தவறான வாக்கியம்? அதாவது 4 ஆப்ஷன்ஸுமே சொல்லிடுறான். மனவெழுச்சிகள் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் காணப்படும். நுண்ணறிவுக்கும் மனவெழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. மனவெழுச்சிகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு இடம்பெயரும் தன்மையுடையது. மனவெழுச்சிகள் தனித்துவம் பெற்றவை. சரியா, இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, அதாவது நுண்ணறிவிற்கும் மனவெழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. அதுதான் தவறான வாக்கியமாக இருக்குது. சரி, அடுத்து 21. இந்த பொருள்சார் நுண்ணறிவு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? பொருள்சார் நுண்ணறிவு எப்படி அழைக்கிறாங்க? அதாவது பொறி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்சார் நுண்ணறிவு பொறி சார்ந்த நுண்ணறிவு எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 22. இளையோரை தனக்கு தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர் ஸ்கின்னர். அவர் தான் சொல்லியிருப்பார். ஸ்கின்னர் தான் இளையோரை தனக்கு தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர் ஸ்கின்னர். சரியா, அடுத்து 23வது கொஸ்டின். டேஸ் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்புபடுத்தி நெறி பிறழ்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. நெறிப்பிரள் உளவியல். நெறிப்பிரள் உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களிடையே சூழ்நிலையை தொடர்புபடுத்தி நெறி பிறழ்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. சரியா, நெறிப்பிரள் உளவியல். அடுத்து 24. சுயசார்ந்த மனவெழுச்சியுடைய கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தனிமை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகம் உடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? ஏஸ்தனிக். சரியா, அதாவது ஏஸ்தனிக் அப்படின்ற வகையை சார்ந்தவர்கள் தான் சுயசார்ந்த மனவெழுச்சியுடைய கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தனிமை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள். சரியா, ஏஸ்தனிக். அடுத்தது 25வது கொஸ்டின். வினவும் வயது என்பது? வினவும் வயது அதாவது கொஸ்டினிங் ஏஜஸ் அப்படின்னு கேட்பாங்க. வினவும் வயது என்பது முன் குழந்தை பருவம், இயர்லி சைல்டுஹுட். வினவும் வயது அதாவது ஒரு குழந்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது முன் குழந்தை பருவம். சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 26. அகவொளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது? ஆழ்ந்த சிந்தனை. அகவொளி அறிவுசார் அணுகுமுறை எதில் காணப்படுகிறது? ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுகிறது. அடுத்து 27. நினைவாற்றல் பேணுங்கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? அதாவது 3மே பொருந்தும், ஒன்று பொருந்தாது. எது பொருந்தாது அப்படின்னா அந்த திரும்ப செய்தல் அப்படின்றது பொருந்தாது. அப்போ எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னா மனதில் படங்களை பயன்படுத்துதல், பொருட்களை பொருளுடையதாக்குதல், இந்த தகவல்களை
பரிச்சைப்படுத்துதல். சரியா? இந்த 3மே வந்து அதில் பொருந்தும். ஆனால் பொருந்தாதது அப்படின்னா திரும்ப செய்தல். நினைவாற்றல் பேணுங்கலையில் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது அப்படின்னா இந்த திரும்ப செய்தல் அப்படின்றது பொருந்தாது. சரி, அடுத்து 28வது கொஸ்டின். அதிக நேர தூண்டுதல் டேஸை ஈர்க்கும், கவனத்தை ஈர்க்கும். அதிக நேர தூண்டுதல் கவனத்தை ஈர்க்கும். 29. ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது தனிநபர் ஆய்வு. சரியா? ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தனிநபர் ஆய்வு. சரியா? அடுத்தது 30 வந்து ப்ரொஃபஸர் என்ற வார்த்தையானது பல்நாட்டச் சோதனையில் டேஸ் என்ற உள்சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். The word professor is an example of dash in differential aptitude test. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மொழியை கையாளுதல் எழுத்துக்கூட்டல். சரியா? ப்ரொஃபஸர் என்ற வார்த்தையானது பல்நாட்டச் சோதனையில் டேஸ் என்ற உள்சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். மொழியை கையாளுதல் மற்றும் எழுத்துக்கூட்டல். சரியா? ஓகே, தேங்க்யூ.